வணக்கம் நண்பர்களே, ஆர்கே ஹாட் பிஸ்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பேசிக் டிப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸை 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து என்ஜின் சைடு, இன்னொன்று அதர் ஸ்பேர்ஸ் டைப். இந்த என்ஜின் சைடையும் வந்து நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஃபியூயல் மிக்சிங், இன்னொன்று ஆயில். ஸோ ஃபியூயல் மிக்சிங் பண்ணுறது கார்பரேட்டரை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று ஆயில். ஸோ ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணி வைக்கணும். கார்பரேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூவல், ஏர், ஹீட் இந்த மூணையும் வந்து கரெக்டான விகிதத்தில் கொடுக்கும்போது நமக்கு மைலேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து கார்பரேட்டர் பண்ணுது. இதில் ஃபியூவலுங்கிற செக்ஷனில் பார்த்தோம்னா, நம்ம வந்து நார்மல் பெட்ரோல், பவர் பெட்ரோல்னு மாற்றி அடிக்காமல் ஒரே மாதிரியான பெட்ரோல் அடிக்கணும். ஒரே பெட்ரோல் பங்கை மெயின்டைன் பண்ணுறதும் நல்லது. அடுத்ததாக இருக்க ஏரில் பார்த்தோம் அப்படின்னா, கார்பரேட்டருக்கு ஏர் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா ஏர் ஃபில்டர் நல்லா இருக்கணும். உங்களோட வண்டியில் இருக்கிற ஏர் ஃபில்டர் செக் பண்ணுங்கள். அது பேப்பர் டைப் ஏர் ஃபில்டராக இருந்ததுன்னா புதுசு வாங்கி மாட்டிடுங்க. ஸ்பாஞ்ச் டைப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். கார்பரேட்டர் ஃபியூலையும் ஏரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை ஃபயர் பண்ணுறதுக்கு தேவையானது ஸ்பார்க் ப்ளக். ஸோ ஸ்பார்க் ப்ளக் வந்து கறி பிடிச்சி இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். கறி பிடிச்சிருந்ததுன்னா க்ளீன் பண்ணிக்கங்க. ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்ததுன்னா புதுசு மாற்றிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பார்க் ப்ளக்கோட கேப்பும் ரொம்ப முக்கியம். கம்பெனியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கேப் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பல்சர் அப்படின்னா 0.5 mm வைக்கணும். இந்த மைலேஜோட 2வது செக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸ்பேர்ஸ் அண்ட் அதர்ஸில் என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். டயர் அண்ட் செயின். ஸோ டயரோட கண்டிஷன் நல்லா இருக்கணும். டயரோட ஏர் ப்ரெஷர் கரெக்டானதில் இருக்கணும். ஸோ கம்பெனி ரெக்கமெண்டடில் என்ன ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செயினை வந்து ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வைக்கக்கூடாது. கரெக்டான பிளேயில் வைக்கணும். அதே மாதிரி லூப்ரிகேட் பண்ணணும். ஸோ செயினை க்ளீன் பண்ணுறதும் முக்கியம். அதே மாதிரி லூப்ரிகேண்ட் ஆயில் விடுறதும் முக்கியம். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே நம்மளோட வண்டி மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். நன்றி நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.